السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய கருணை மூலம் ரமதானிலே கிட்டத்தட்ட 3/2 பகுதிகளை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைகளுக்கு ஆர்வமூட்டிய, அதே போன்று மிகச்சிறந்த ஒரு இரவை நாம் அடைந்து கொள்கின்ற அந்த பகுதியில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதானிலே ஒரு அடியானுக்கு எதனுடன் தொடர்பு குறைந்திருந்தாலும் அல் குர்ஆன் அப்படி என்கிற ஒன்றோடு ஒரு அடியானுக்கு ஒரு மிக பெரும் தொடர்பு என்ன இருக்கும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் ஆரம்பிக்கிற நேரத்தில் அல் குர்ஆனை ஓதுகின்ற, அல் குர்ஆனை அதனோடு தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அடியானாக ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ரமதானிலே மாறுவதற்கு முயற்சி செய்வோம். நாம் செய்கின்ற அமல்களில் தொழுகை, சதகா, இன்னொரு அமல்கள் இருந்த போதிலும் அல் குர்ஆன் ஓத வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு அடியானுடைய உள்ளத்திற்கு எப்பொழுதும் வந்திருக்கும். ரமதான் அல் குர்ஆனுடைய மாதம், இந்த அல் குர்ஆனை அடையாளப்படுத்துகிற மாதம் அப்படி என்கிற செய்தி. அல்லாஹு தாலா ரமதானை அல் குர்ஆனில் பேசுகிற நேரத்தில் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அப்படி என்கிற செய்தியைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இந்த மாதத்தை அடையாளப்படுத்துகிற நேரத்தில் வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதை அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் ரமதான் வருகிற நேரத்தில் இந்த அல் குர்ஆனுடனான தொடர்பு அடியார்களுக்கு அதிகரிப்பதையும், அந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஒரு அடியானுக்கு வருவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்கின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, அல்லாஹு தாலா அதை பற்றி அல் குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தில் அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் துலுமாத்தி இலன் நூரி பிஇذن ரப்பிஹிம். அல்லாஹு தாலா ஒரு இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது இந்த அல் குர்ஆன் மூலமாக அப்படி என்கிற செய்தி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். மனிதன் இருளில் வாழ்கிற நேரத்தில் அந்த இருளில் இருந்து மனிதனை அழைத்து கொண்டு வந்து ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மின்னுகின்ற ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு மறுமையிலும் சேர்த்து கொடுப்பதுதான் அல் குர்ஆன் அப்படி என்கிற செய்தி. அன்பின் இஸ்லாமிய உறவுகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் எப்பொழுதும் ஒரு அடியானை ஈமானின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தின் மிக பெரும் அற்புதம். அதனால்தான் அல் குர்ஆன் ஒரு வசனம் வருகிறது, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் என்கின்ற வசனம். ரப்பனா, என்னுடைய அடியார், என்னுடைய ரப்பே, இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான், ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனை நாங்கள் செவிமடுத்தோம் என்கின்ற ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு நிறைய அறிஞர்கள், தஃப்சீர்கள் சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த அழைப்பாளர் அப்படி என்கிற செய்தி. அந்த வசனத்தில் வரக்கூடிய அழைப்பாளர் முனாதி யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சில தஃப்சீர்களை அறிஞர்கள் சொல்லுகிற நேரத்தில் அந்த முனாதி, ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளன் யார் என்றால் அல் குர்ஆன் அப்படி என்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் கண்டிருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் நபித்தோழர்களோடு வாழ்ந்தவர்கள், அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் எல்லோரையும் அழைத்து கொண்டிருப்பது அல் குர்ஆன். எனவே அல் குர்ஆன் ஒரு மிக பெரும் அழைப்பாளன் அப்படி என்கிற செய்தி அந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லுகிற நேரத்தில் அறிஞர்கள் சொல்லுவதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ரமதானுடைய மாதத்தில் ஒரு அல் குர்ஆனுடனான தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டு அந்த அல் குர்ஆன் உங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தியிருக்கலாம். அல் குர்ஆன் உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு வேதம், அது கலாமுல்லா. அதனால்தான் ஒரு விடயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனின் மகிமையையும் அல் குர்ஆனின் சிறப்பையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை காணும், கலாமுல்லா. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கின்ற, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கலாம் அப்படி என்கின்ற அந்த செய்தி ஒரு அடியானை இந்த உலகத்தில் அல் குர்ஆனுடனான தொடர்பை ஏற்படுத்தும். அந்த அல் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய ரப்பு உங்களோடு பேசுகிறான்.
அப்படி ஒரு அடியான் உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நீங்கள் எந்த வசனத்தை எடுத்து பேசுகிற நேரத்திலும் வாசிக்கிற நேரத்திலும் என் ரப்பு என்னோடு பேசுகிறான் என்கிற உணர்வு அடியார்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அது அல்லாஹ் இங்கு நமக்கு தந்த ஹிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய ஏவல்களும் அல்லாஹ்வுடைய விளக்கல்களும் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தந்த ஒழுக்கங்களும் அஹ்லாக்குகளும் எல்லாவற்றையும் சேர்த்து அடக்கி இருக்கக்கூடிய வேதம் அந்த அல் குர்ஆன். எனவே அல் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் அதை நான் ஒரு சிறுவனாக எடுத்து வாசித்தாலும் எனக்கு ஒரு நிம்மதியும் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறையும் அல் குர்ஆன் தெரியும். ஒரு பெரியவர் எடுத்து அந்த அல் குர்ஆனை வாசித்தாலும் அவருக்கும் அந்த அல் குர்ஆன் ஒரு அழகான வாழ்க்கை முறையும் ஒரு நிம்மதியும் அது கொடுக்கும். எனவே வயது வித்தியாசமின்றி அல் குர்ஆன் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு ஒரு மிக பெரும் அழகான வாழ்க்கையை தரும் அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவத்தால் கரை படிந்த உள்ளங்களாக நம்ம உள்ளம் வாழ்கிற நேரத்தில் அந்த உள்ளத்தை அந்த கரையில் இருந்து கலற்றி எடுத்து ஒரு தூய்மையான உள்ளமாக மாற்றுவதற்கு அல் குர்ஆனுக்கு மிக பெரும் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஹய்யுன், அது உயிரோடு வாழ்கிற வார்த்தைகள், செத்து போன இறந்து போன வார்த்தைகள் கிடையாது. லா யஹ்லக் அலா கஸ்ரத்தி ரத். இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எத்தனை தடவைகள் நீங்கள் திரும்ப திரும்ப ஓதினாலும் அது இத்து போய் அழுத்து போகிற வார்த்தைகள் கிடையாது. அது ரப்புடைய வார்த்தை என்பதை அடியார்கள் உணர வேண்டும். அதை ஒரு அடியான் தன் உள்ளத்திற்கு கொடுக்க வேண்டும். ஒரு அடியான் தன் உன்னத்துக்கு அதை என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தில் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த அல் குர்ஆனை ஒரு ஜபல் மீது, ஒரு மலை மீது நாங்கள் இறக்கி வைத்தால் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அந்த உள்ளங்கள் அந்த மலைகள் கூட உடைந்து சிதறி போகின்ற அளவுக்கு, அது துண்டு தூளாகி போகின்ற அளவிற்கு இருக்கும் அப்படி என்கிற செய்தி சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அல் குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு வேதம் அப்படி என்பதையும் அது இறைவனுடைய வார்த்தை என்கிற செய்தியையும் ஒரு அடியான் மிக தெளிவாக நண்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி நீங்கள் பாருங்கள். அல் குர்ஆனோடு ஒரு ஒரு மஹப்பத் ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும். அல் குர்ஆனை ஒரு அடியான் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிப்பது அப்படி என்றால் ததப்புருல் மஆனி, இந்த அல் குர்ஆனுடைய அர்த்தங்களை ஒரு அடியான் உணர வேண்டும். இந்த அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது அப்படி என்பதை ஒரு அடியான் உணர்கிற நேரத்தில் அல் குர்ஆன் ஒரு மிக பெரும் மஹப்பத் வரும். இன்னொன்று அல் குர்ஆனை நாம் உணர்வது அப்படி என்பது எப்படி என்றால் அது அல் குர்ஆனை நேசித்தல், அது இறைவனுடைய வார்த்தை அப்படின்ற ஒரு உணர்வு அடியானுக்கு வருதல். அந்த மஹப்பத் ஒரு அடியானுக்கு எப்பொழுதும் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை சந்திப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தது போன்று ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்போம் என்று சொல்கிறார்கள். செல்கிற நேரத்தில் ஃபலம்மன் தஹீனா இலைஹா பக்கத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் இருவரும் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றவுடன் அவர்கள் அழுது விட்டார்கள். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் ஹைர் தானே இருக்கிறது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நலவு தானே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவனிடத்தில் கஷ்டமோ கெடுதியோ சிரமமோ கிடையாது அப்படி என்று சொன்னவுடன் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நலவு இருக்கிறது அப்படி என்று தெரியாமல் எல்லாம் நான் என்ன செய்யவில்லை, அளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நலவு இருக்கிறது எனக்கு தெரியும், அதன் தெரியாமல் எல்லாம் நான் அளவில்லை. நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? அன்னல் வஹிய கதின் கதஅ மினஸ் ஸமா, வஹி வானத்திலிருந்து இறைவனுடைய வார்த்தைகள், இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த வஹி வானத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த வஹியின் துண்டிப்பு தான் என்னை அள வைத்தது அப்படின்றார்கள். ஃபஹய்யஜத்ஹுமா அலல் புகா ஃபபகயா மஅஹா. அந்த ஹதீஸை எடுத்து வாசித்து பாருங்கள். இவர்கள் இருவரையும் அந்த வார்த்தை அள வைத்து விட்டது. ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அள வைத்து விட்டார்கள். இவர்கள் பொங்கி அழுதார்கள், அவரோடு சேர்த்து இவர்களும் அழுதார்கள் அப்படிங்கிற ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த வஹியில் வைத்திருந்த அன்பு, மஹப்பத், அது இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு அடியான் இப்படி அன்போடு என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும் அப்படி என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறது, உணர்த்துகிறது அப்படி என்கிற செய்தியை பார்க்கலாம். இந்த அல் குர்ஆன் எல்லோருடைய உள்ளத்திலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த அல் குர்ஆன் மிக பெரும் தாக்கத்தையும் ஊண்டுதலையும் இந்த அல் குர்ஆன் வைத்து மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய சக்தி இந்த அல் குர்ஆன், இந்த வேதம் இறைவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு சூரா ரஹ்மானை ஓதி காண்பிக்கிறார்கள். முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் ஃபஸகத்து, அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கரத்துஹா அலல் ஜின்னி லைலத்தில் ஜின்னி, அந்த ஜின்னுடைய அந்த இரவிலே நான் ஜின்களுக்கு இதை என்ன செய்தேன், ஓதி காட்டினேன். சூரா ரஹ்மானே. ஃபகானு அஹ்ஸன மர்தூதன் மின்கும், அவர்கள் உங்களை விட மிக அழகாக என்ன செய்தார்கள், பதிலளித்தார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்கிற அந்த வசனங்கள் வருகிற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்துக்களில் மனித ஜின்களாகிய நீங்கள் எதை பொய்ப்பிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற அந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு அந்த வசனங்கள் வருகிற போதெல்லாம் ஜின்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பே, உன்னுடைய நிஅமத்தில் பொய்ப்பிப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எதை நாங்கள் பொய்ப்பிப்பது, எதை கொண்டு பொய்ப்பிப்பது, உனக்கு எல்லா புகழும் உனக்குரியது அப்படி என்று ஜின்கள் சொன்னார்கள் அப்படி என்கிற செய்தி. குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரு மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. ஜின்கள் அல் குர்ஆனை கேட்டுவிட்டு சென்று சொன்னார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான அல் குர்ஆனை நாங்கள் செவிமடுத்தோம் அப்படி என்றார்கள். யஹ்தி இல ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி, அது ஒரு நேரான வழிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது, ஒரு அழகான வழிக்கு அது நம்மை அழைத்துச் செல்கிறது. ஃபஆமன்னா பிஹி, அதை நீங்கள் ஈமான் கொண்டோம் அப்படி என்றார்கள். எனவே இந்த அல் குர்ஆன் ஒரு அடியானை நிச்சயம் நேரான வழியின் பக்கம் அழைத்துச் செல்லும். அது ஒரு நாளும் ஒரு அடியானை இந்த உலகத்தில் மிக கேவலமானவனாக வாழ அல் குர்ஆன் விடமாட்டாது. அல்லாஹு தஆலா சூரா தாஹாவிலே சொல்கிறான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே, இந்த அல் குர்ஆனை நாங்கள் உங்கள் மீது இறக்கவில்லை லிதஷ்கா, நீங்கள் துர்ப்பாக்கியசாலியாக இந்த உலகத்தில் ஆகிவிடுவதற்காக இந்த அல் குர்ஆனை நாங்கள் உங்கள் மீது இறக்கவில்லை. இல்லா தத்கிரத்தல் லிமன் யக்ஷா, பயபக்தி உடையவர்களுக்கு ஒரு உபதேசமாக, ஒரு நினைவூட்டியாக, ஒரு அழகான உபதேசமாக அந்த அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறான். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், லா ஷகா அம அல் குர்ஆன், அல் குர்ஆனோடு துர்ப்பாக்கிய நிலை இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டாது. ம அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான். எனவே இந்த அல் குர்ஆன் எந்த உள்ளத்தில் குடிகொள்கிறதோ, எந்த வாழ்க்கை இந்த அல் குர்ஆன் அடிப்படையில் அமைகிறதோ, அந்த வாழ்க்கைக்கு ஒரு நாளும் இந்த உலகத்தில் கேவலம் கிடையாது, துர்ப்பாக்கியம் கிடையாது, அது மறுமையிலும் கிடையாது அப்படிங்கிற செய்தியை ஒரு அடியான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் இந்த அல் குர்ஆனை புகட்டுங்கள். காய்ந்து வறண்டு பாவங்களால் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த உள்ளங்களுக்கு நீங்கள் இந்த அல் குர்ஆனை மீண்டும் மீண்டும் புகட்டி கொண்டே இருங்கள். நிச்சயம் அந்த உள்ளம் மிக அழகான நேர்வழியின் பக்கம் செல்லக்கூடிய மிக பிரகாசமான உள்ளமாக மாறும் என்கிற செய்தியை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ரமலானில் அல் குர்ஆனுடனான ஏற்பட்ட தொடர்பு இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் மரணிக்கும் வரைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த அல் குர்ஆனின் மூலம் நேர்வழி பெற்ற சமூகம் நாங்கள், அந்த அல் குர்ஆன் மூலம் கண்ணியம் பெற்ற சமூகம் நாங்கள். அந்த அல் குர்ஆனை நம் வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது அப்படி என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா.